அஸ்ஸலாம் வலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான இன்ஸ்டன்ட் ஜிலேபி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிலே பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாஸ் பேன் வச்சுக்கோங்க. சாஸ் பேன் வச்சுட்டு அதில் நான் ஒரு பவுல் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு சர்க்கரையோட மெஷர்மெண்ட் இருக்கும். இப்போ நான் எந்த பவுலில் சுகர் மெஷர் பண்ணேனோ அதே பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி அதையுமே சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் போல் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னா 2 ஏலக்காவை வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே போல் கொஞ்சம் போல் குங்குமப்பூ வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. நான் வந்து கேசரி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சுகர் சிரப்பில் பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம ரெடி பண்ணுற பேட்டரில் கூட நீங்கள் ஃபுட் கலரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். ஆரஞ்சு எல்லோன்னு சொல்லிட்டு நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சிரப் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு நான் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே பவுலு தான், மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரே கப்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. மைதா சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை சேர்த்ததுமே வந்து ஸ்பூனை வச்சு நம்ம லைட்டாக கலந்து விட்டுடணும். அப்போ தான் நமக்கு வந்து கெட்டிகள் வந்து வராது. அதனால் லைட்டாக ஃபஸ்ட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அதே பவுலில் 1/4 பவுல் அளவுக்கு, ரொம்ப ஒரு கப்புன்னு எடுத்துக்கலாம், அந்த கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிரையும் நாம் சேர்த்துக்க போகிறோம். தயிர் சேர்க்கறதுனால உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தயிர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஈனோ, அந்த பேக்கெட் ப்ளூ கலர் ஆர் க்ரீன், ரெண்டில் ஏதாவது ஒரு கலர், ஒரு பேக்கெட் அளவுக்கு ஈனோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையுமே வந்து கையை வச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டு, கை ஆர் ஸ்பூன் கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலந்து விட போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து கையால் தான் நான் கலந்து விட போகிறேன். ஏன் அப்படின்னா நம்ம கவர்லேயோ இல்லை பைப்பிங் பேக்லேயோ போட்டு புளியும் போது நமக்கு கெட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது கரெக்டாக வராது. ஸோ கண்டினியூஸாக வராது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கைகளால் வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கெட்டிகள் வந்து இருக்காது. அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். ஸோ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசை பேட்டர் டைப்பில் இருக்கணும். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் கரெக்டாக ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ சூப்பராக நம்மளோட பேட்டருமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணுமுன்ற அவசியமே கிடையாது. ரெடி பண்ணதுமே நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துட வேண்டியது தான். ரெடி பண்ண பேட்டரை வந்து ஒரு கவரில் போட்டு ஃபில் பண்ணணும். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இருந்துச்சு அப்படின்னா பைப்பிங் பேக் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம சாஸுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பாட்டில் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லை அப்படின்னா நம்மளோட பால் கவர் இருக்குது இல்லையா, ஸோ அதையுமே வந்து நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பால் கவரில் உங்களால் எந்த அளவுக்கு வந்து ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பேட்டரை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். அவ்வளவுதான், சூப்பராக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம டைப் பண்ணிடலாம். ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப டைட்டாக வேணால் கரெக்டாக இருக்கிற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஏற்கனவே வந்து நான் எண்ணெய் சூடுக்கு வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை போல் வந்து நீங்கள் போட்டு விட்டுக்குங்க. அவ்வளவுதான், சூப்பராக ரெடி நம்மளோட இன்ஸ்டன்ட் ஜிலேபி. ஸோ பர்ஃபெக்டான அந்த ரவுண்டு ஷேப் வரல அப்படின்னாலும் கவரில் கரெக்டாகவே ஓரளவுக்கு கரெக்டாகவே வருங்க. அதே போல் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் இல்லாமல் லைட் ப்ரௌன் கலரில் தான் வரணும். லைட் ப்ரௌன் கலரில் வந்ததுமே எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுகர் சிரப்பில் போட்டுருங்க. அப்போ தான் அந்த சூடோடைய அந்த சுகர் சிரப் என்ன ஆகும் அப்படின்னா அது நல்லா உறிஞ்சிடும். ஸோ அதனால் ஆற வச்சுலாம் போடக்கூடாது. நம்ம எடுக்கிறோம் இல்லையா, எடுத்த உடனே பக்கத்துலேயே ரெடியாக வச்சுக்கோங்க, அதில் போட்டுடணும். ஸோ நான் அடுத்த பேட்சையும் நான் வந்து ரெடி பண்ணி போட்டுடுறேன். அவ்வளோதான்,
நம்மளோட சூப்பரான இன்ஸ்டன்ட் ஜிலேபி வந்து ரெடிங்க. நான் சுகர் சிரப்பில் போட்டு நான் பிளேட்டிங்குமே பண்ணிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை தான் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.